உங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. அந்த டைமில் நீங்கள் ஏதோ ஒரு திங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறீங்க. அப்படி பின்னாடி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு பின்னாடி இருக்குது. நீங்கள் திரும்பி வீட்டுக்குள்ளே வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி பின்னாடி பாம்பு இருக்குது, யாரும் போகாதீங்கன்னு சொல்லுவீங்களா? இல்லை பின்னாடி போகிறவங்கள பார்த்துட்டு போகட்டும், போய் கடி வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு சும்மா இருப்பீங்களா? இது மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏசப்பாவை நல்லா தெரியும். ஏசப்பா நம்மளோட வாழ்க்கையில் நிறையா அற்புதங்களை செஞ்சுருக்காரு. ஏசப்பா தான் மெய்யான தெய்வம்னு நம்ம விசுவாசிக்கிறோம். இப்படி நல்ல விஷயங்களை நம்ம மட்டும் அனுபவிச்சா போதுமா? மற்றவங்க தெரிஞ்சுக்க வேணாமா? வேதத்தில் பாருங்க, 2 ராஜாக்கள் 7:9 போட்டிருக்கு, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். ஆமாங்க, நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஏசப்பா உங்களோட வாழ்க்கையில என்ன செஞ்சாருன்றத நீங்க மற்றவங்க கிட்ட சொல்லும்போது அவங்களும் ஏசப்பாவை அறிந்து கொண்டு அவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்வாங்க. அப்படி நீங்க யார்கிட்டயுமே எதையுமே ஷேர் பண்ணாம இருந்து நீங்க மட்டும் சர்ச்சுக்கு போறது வரது பைபிள் வாசிக்கிறதுன்னு ஒழுங்கா இருந்தா மட்டும் பத்தாது. ஏன்னா ஏசப்பா கடைசி நாட்கள்ல வரும்போது உன்கிட்ட கொடுத்த ஆத்துமாக்களுக்காக நீ ஜெபம் பண்ணியா, அவங்க கிட்ட என்னை பத்தி சொன்னியா அப்படின்னு நம்மளை பார்த்து கேள்வி கேட்பாரு. அதனால உங்களால எவ்வளோ முடியுமோ, யார்கிட்டலாம் சொல்ல முடியுமோ எல்லாரிடத்துலயும் தேவனை பத்தி சொல்லுங்க. பைபிளும் கையுமா தான் நிற்கணும், ஏசப்பா நல்லவர், நீங்கள் பைபிள் வாசிங்க, சர்ச்சுக்கு போங்க அப்படின்னு டைரெக்டாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏசப்பா உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செஞ்சுருப்பார்ல. சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வியாதியில் இருந்திருக்கலாம், ஏசப்பா வந்து குணப்படுத்தியிருப்பார். இந்த மாதிரி சின்ன சின்ன சாட்சிகளை நீங்கள் சொல்கிறது மூலமாக கூட அவங்க இருதயத்தில் ஏசப்பா செயல்படுவார், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அதனால் எங்கே போகிறீங்களோ வரீங்களோ, யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார்கிட்டையும் ஏசப்பாவை பற்றி சொல்லுங்க. தேவன் வர நாளில் அநேக ஆத்தும அறுவடையை செஞ்சு கம்பீரமாக நெல்லுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். When you're celebrating a party in your house and you find out that there's a big snake in your backyard, and when people are trying to go to your backyard, will you warn them that there's a snake outside, so don't go? Or will you just let them go and watch them get hurt? Yes, you will warn everyone that there's a snake, don't go. Likewise, in our life, we have been saved by our Lord Jesus Christ and we have tasted the goodness of our God. The question is, are you sharing your testimonies and are you sharing about our Christ to everyone? Look what the Bible says in 2 Kings chapter 7 verse 9. We are not doing right. This day is a day of good news. If we are silent and wait until the morning light, punishment will overtake us. Now therefore come, let us go and tell the king's household. Yes, we should share the gospel whenever it is possible. We don't have to go outside with the Bible and preach like, oh, you have to accept Jesus. You can also go to them and say what our God has done in your life. For example, you have might been very sick and the doctors might have said that you cannot get cured, you're going to die, but Jesus saved your life. So you can share testimonies like that, and these testimonies can work in their life and they will also be saved and they will also taste the goodness of our Lord. So whenever it is possible, share the gospel, because in the second coming, when our Lord is coming, he will ask you, what about the people that I have given in your life? Did you pray for them? Did you share the gospel with them? Did you guide them in the right way? So if you don't want to be stuck in a situation like that, pray for all the people you know and share the gospel to your neighbors, your co-workers, your friends, families, etc. So that on our Lord's coming, you can stand proudly in our Lord's presence. So don't waste your time and share the gospel to everyone and live a blessed life. God bless you all. Have a blessed day. Amen.